காலையில் நினச்சிருக்கேன். வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம் 69.5. ஆனால் நைட்டெல்லாம் ஒரு 200 கிராம் ஸ்வீட் சாப்பிட்ருப்பேன். மில்க் ஸ்வீட்டு, நட் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருப்பேன். ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி 3வது நாள் இது 4வது நாள். இதுதாங்க பின்னாடி ஃபஸ்ட் முடியெல்லாம் வந்ததில்ல, எல்லாம் வச்சு விட்டாச்சு. எப்படி முடி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி 3வது நாள். பாருங்கள், 1 நிமிஷம் தான் பண்ணியிருக்கேன். ஹார்ட் ரேட் 170 பக்கம் போயிருக்கு. காலையிலேருந்து ஆக்டிவிட்டியே பண்ணல, உட்காந்து தூங்கிட்டு இப்போ வேலை பார்த்துட்டு தூங்கிட்டு படுத்துருந்தேன். நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணாமல் விட்டிங்கன்னா, கையை காலை அசைச்சிங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எப்போவுமே மினிமம் ஒரு காலையில் ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் உடம்பு அசைக்கணுங்க. அசைக்கலைன்னா நம்மளை அசைச்சிடும் எல்லா வியாதியும் வந்து. இது நார்மல் தான். ஆனால் 170 போனது எனக்கு பயங்கரமாக இருந்தது. இப்போ ஹார்ட் ரேட் அதிகமாக போனாலும் டக்குன்னு கலரி பர்ன் ஆகிட்டு இருக்குது. எனக்கு கஷ்டமாக தெரியல. பட் உங்கள் உடம்பை மூவ் பண்ணணும். ஹார்ட் வந்து ஷாக் ஆகிடுச்சு. என்னடா காலையிலேருந்து எந்த வேலையும் செய்யாமல் கையை ரொட்டேட் பண்ணதுக்கு இப்படி ஆயிடுது ஹார்ட் ரேட்டை. வீட்டுக்குள்ளே கையை காலை வசிச்சு 240 கலரி பர்ன் பண்ணிட்டேன். ஆவரேஜ் ஹார்ட் ரேட் 107 வச்சேன். ஏற்காமல் 70.15. இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஸ்வீட்ஸ் கொஞ்சம் நல்லா ஒரு 100 கிராம் சாப்பிட்ருப்பேன்.